டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். திரு ரோஜன் தாமஸ் டேனியல், திரு கே முரளி, திரு டி புகழ், திரு எஸ் பிரியன், திரு பி ராகேஷ், திரு என் ஜெகன், திரு டி விக்னேஷ், திரு என் அல் அர்ஷத் உள்ளிட்ட ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளமைக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவிக்கிட்டு அதனால ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டேன். அவருடைய இஷ்டம் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகளை யார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இந்த தேர்தலில் அம்மா அவர்களின் வேட்பாளராகிய என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற உறுப்பினராக மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உறுதி பூண்டு விட்டார்கள். அதனால் நான் எந்த நடவடிக்கை பற்றி நான் அதை பற்றி பெருசாக ஒன்று நான் அதை பற்றி அலட்டிக்க போகிறேன். அதுதான் சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் மாத்திரமல்ல, எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதனால் எனது வெற்றி நிச்சயம் பாதிக்கப்பட போவதில்லை. வெற்றி பெறப்போவது அம்மாவின் வேட்பாளராகிய நான். அதனால் எல்லோரும் சேர்ந்து, ஏன்னா அவங்க வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார்கள். திமுக, ஓபிஎஸ், கம்யூனிஸ்ட், பாஜக எல்லாம் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. இது ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வர்றேன். இப்போ இல்லை, 10 நாளைக்கு முன்னாடியிலே சொல்லிட்டு வர்றேன். எனது வெற்றி உறுதியாகிவிட்டதால் தேர்தலை தள்ளி போட எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன. அதனால்தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். நாங்கள் ஆதரவு கேட்டு மக்களிடம் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற போதுதான் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, அங்கே பணம் கொடுக்கிறார்கள், இங்கே பொருள் கொடுக்கிறார்கள், குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய எண்ணம். மே 20 நாமினேஷன் தாக்கல் செய்த அன்றிலிருந்து மார்ச் 23 நான் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வருகிறேன். அவர்கள் ஒரு 2-3 நாட்கள் கழித்து தொகுதி மக்களிடம் அம்மாவின் வேட்பாளர் எனக்கு மாபெரும் ஆதரவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்று அன்றிலிருந்து அவர்கள் இதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். என்னுடைய இணையதளத்தில் ரெட்டை இலை ஏற்கனவே இருந்தது. அதை என்ன சொல்றது, அன்னோட்டிஸ்டா நாங்கள் அதை பார்க்காம இருந்துட்டோம். அதை நான் பதில் கொடுத்துருக்கேன், அதை எடுத்துருவாங்க. ரெட்டை இலையை பயன்படுத்தி தேர்தல் நடவடிக்கைகள் தப்பி சொன்னோம். ரெட்டை இலையை பயன்படுத்தி வாக்கு கேட்கணும், ரெட்டை இலை சின்னமே இல்லை. அது அன்னோட்டிஸ்டா அதை எடுக்காம விட்டுட்டாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்காக தேர்தல் பணியாற்றுவாங்க, அதுக்காக தான் வந்திருக்காங்க. எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனால தேர்தலாளர் அதை செவிப்படுத்தி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். கேட்கட்டும். தேர்தலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். அதாவது தேர்தல் ஆணையம் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப என்னன்னு விசாரிக்க வேண்டியது அவங்க கடமை, விசாரிக்கிறார்கள். எது சரியாக அவர்கள் அதை செய்யட்டும். எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம். அதெல்லாம் ஏன்னா இது மிக முக்கியமான தேர்தல். இதில் எல்லா கட்சிகளும் போய் முதல் நாளிலிருந்து ஏதாவது புகார்கள் சொல்கிறப்ப தேர்தல் ஆணையம் அதை உன்னிப்பாக கவனித்து நடவடிக்கை எடுக்க. மேலும் நாங்கள் ஆளுங்கட்சி மேலே அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிற போது தேர்தல் ஆணையம் அதை என்னவென்று பார்க்கிறார்கள். அவர்கள் எதை செய்தாலும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.
12ஆம் தேதி தேர்தலை 4 நாள் தள்ளி போட்டோம், இல்லை ஒரு வாரம் தள்ளி போடலாம், இல்லை ஒரு மாதம் தள்ளி போடலாம். பட் எனது வெற்றியை யாராலும் தள்ளி போட முடியாது. அது ஒன்லி they cannot deny my victory, only delay it. எதுங்க அரசியல் தலையெழுத்துல ஒன்று மாறும். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எனக்கு வாக்களிப்பதன் மூலம் அந்த தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு சிறந்த தொகுதியாக உருவாகக்கூடிய வாய்ப்பை அவர்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் வேட்பாளராகிய ஆளுங்கட்சி வேட்பாளரை எனக்கு கொடுப்பதன் மூலம் அந்த தொகுதியின் வளர்ச்சி திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த தொகுதி ஏழை எளிய மக்களின் தலையெடுத்து நல்ல முறையில் மாறப்போகிறது. அதுதான் அவர் என்ன சொன்னதா, எல்லா கட்சிகள் பணம் கொடுத்தா எல்லாரையும் தகுதி நீக்க செய்யணும்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையம் எங்கள் தொகுதியில் எங்கள் கழக தொண்டர்கள் தங்கியிருந்தவங்கள்ட்ட பணங்கள்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 5000 ரூபா வச்சுருந்தாலும் 10,000 வச்சுருந்தாலும் அதை நாங்கள் எந்த பணம் வாக்காளர்கள் கொடுத்து எது இருந்தால் தான் நம்ம அதை பற்றி பார்க்கணும். இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அவர் வேட்பாளர் வச்சுருக்காரு. இதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிச்சு வருவோம். நாங்கள் போய் எங்கள் சைடு விளக்கம் கொடுத்துருக்கோம், நாங்கள் முன்னாள் கொடுத்துருக்கோம், அவங்க சைடு கொடுக்கணும்ல. அதனால் அது எதிர்கட்சிகள் ஏதாவது சொல்லணும் அவங்களுக்கு. டெய்லி நீங்கள் மீடியா போட்டு கேள்வி கேட்குறப்ப எங்கே வந்து யார் யார் போகணுமோ போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ கூட திரு PR பாண்டியன் வந்து என்னை சந்தித்து தான் போகிறாரு. அதனால அவருக்கு எதிர்கட்சினாலே ஏதாவது குற்றச்சாட்டு தானே சொல்லிட்டு இருப்பாங்க. சார் அம்மா அவர்களுக்கு தோணுது அதுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல்னால அந்த திட்டங்களை ஏற்கனவே அம்மா அறிவிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பொதுவான ஆர்கே நகர் தேர்தல் பணியாற்றும் இளைஞர்களை அறிமுகம் செய்து வைத்து அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் அதிமுக அம்மா அணியின் வேட்பாளருமான டிடிவி தினகரன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். தோல்வி பயம் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் தேர்தலை நிறுத்த பார்க்கிறார்கள் என்றும் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.